இவங்க வந்து நான் பார்த்தேன், அது ஸ்வாலோ பண்ணுச்சு அப்படின்வாங்க. ஆனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ரேபீஸினுடைய பாடியினுடைய கம்ப்ளீட் மெட்டபாலிசம் மாறிடும். அவங்க வாயில் ப்ரொஃப்யூஸாக கடன்னு வந்து அதை கல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கவுட் பண்ணுற நேரத்தில் கிராஸாகவும் மாட்டிக்கும், ஒவ்வொரு நேரத்தில் லென்த் வைஸலி போயிட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸுக்குள்ளே கூட அனிமல் வந்து செத்து போகுது. அனைவருக்கும் வணக்கம். பெட்ஸ் டைரி பேஜஸிற்கு உங்களை வரவேற்கிறோம். எமர்ஜென்சி பெட் கேர் பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒவ்வொரு பெட் ஃபேமிலியோட கடமை. ஏதாவது ஒரு எதிர்பாராத சூழலில் ஒரு அவசர உதவி நம்ம செல்ல பிராணிக்கு தேவைப்பட்டா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் பார்த்திங்கன்னா வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையில் இருக்கிறது ஒரு சிறிய மெல்லிய கோடு தான். இன்றைக்கி காணொலியில் நம்ம கூட இணைந்திருப்பது மூத்த விலங்கு நல மருத்துவரான டாக்டர் பக்தா அவர்கள். டாக்டர் பக்தா அவர்கள் பற்றி நம்ம பக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். ஏற்கனவே சில இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காரு அவர் நம்ம சேனலுக்காக. இவர் ஒரு மூத்த விலங்கு நல மருத்துவர் மட்டுமல்ல, விலங்கு நல வாரியத்தில் முக்கிய பங்காற்றியவர். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்பொழுது அவருடைய 5 அம்ச திட்டத்தில் ஒரு முக்கிய பங்காற்றி அதை செயல்படுத்துவதில் முதன்மை பங்கு வகித்தவர் டாக்டர் பக்தா அவர்கள். பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர். இவரின் பங்களிப்புக்காக எண்ணற்ற விருதுகளை பெற்றிருக்கிறார். சிறந்த குடிமகன் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். உணவுத்துறையிலேயும் இவருடைய பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது. கலப்பட உணவுகளை தவிர்ப்பது, உணவு குறிப்பாக மாமிச உணவுகள், கலப்படமான மாமிசங்கள் உணவகத்துக்கு போய் சேராமல் தடுப்பதில் இவர் பெரிய பங்காற்றியிருக்கிறார். களத்தில் இறங்கி போராடி இருக்கிறார். இதற்காக நேரடியாக நின்று நேரடியாக கண்காணித்து நேரடியாக செயல்பட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உயிருக்கான அச்சுறுத்தல் பலவும் ஏற்பட்டிருக்கு. அதையெல்லாம் மீறி கொண்ட கொள்கைக்காக மிகவும் நேர்மையாக மிகவும் துணிகரமாகவும் செயல்பட்டிருக்கிறார். இந்த மூத்த விலங்கு நல மருத்துவரான 80 வயதை கடந்த இளைஞர் டாக்டர் பக்தா அவர்கள் இன்றைக்கி காணொலியில் இவர்கிட்ட தான் நம்ம வந்து முக்கியமான சில கேள்விகள் கேட்க போகிறோம். வாங்க காணொலியை முழுசாக பாருங்கள். டாக்டர் பக்தா அவர்களின் தொடர்பு எண்ணையும் அவருடைய முகவரியையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய சந்தேகங்கள் கேட்க விரும்பினீங்கன்னா நீங்கள் அவருடைய எண்ணை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் செல்லப்பிராணியை கூட்டிகிட்டு போகணுன்னாலும் அவருடைய முகவரி கொடுத்துருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். காணொலியை பார்த்து உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் டாக்டர். நாய்கள் சம்மந்தமாக, நாய்களுக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகள், இதை பற்றி சில சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். இப்போது நாய் வந்து சமயத்தில் பார்த்திங்கன்னா அது குட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே திடீர்னு தொண்டையில் ஏதோ மாட்டிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கும். தொண்டையில் உண்மையிலேயே மாட்டி இருக்குமா? அப்படி ஒருவேளை மாட்டி இருந்தால் நாங்கள் உடனடியாக என்ன செய்யணும்? வணக்கம். பெட்டினுடைய ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுறதுக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். நார்மலாக இந்த குட்டிக்கு வரப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா போன் இன் த த்ரோட் அப்படின்னு வருவாங்க. போன் இன் த த்ரோட்டு வந்து நார்மலாக போன் இருக்காது. இவங்க வந்து நான் பார்த்தேன், அது ஸ்வாலோ பண்ணுச்சு அப்படின்வாங்க. ஆனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ரேபீஸினுடைய சிம்டமா அப்படின்ட்டு முதல்ல பார்க்கணும். ரேபீஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசீஸு. அதை வந்து நம்ம முதல்ல நெகட்டிவ் பண்ணிட்டு தான் மற்ற கொஸ்டின் பற்றிட்டு நம்ம பிளான் பண்ணணும். அது டாக்டர் வந்து வாயை திறந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் மறந்துட்டு அவர் பார்த்தாருனாக்கா அவரும் கடி வாங்குவார். இப்போ பேஷண்ட் பெட் ஓனர்ஸ் எடுத்துகிட்டு வர்றப்போ அது த்ரோட்டில் போன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக திறந்து பார்த்து அந்த சலைவாவும் எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களும் வந்து அந்த ரேபீஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்கிட்ட அந்த குட்டியை எடுத்துகிட்டு போய் காட்டிட்டு அவர் எக்ஸாம் பண்ணி சொல்லுவார், இது போன் இன் த த்ரோட்டா இல்லை வந்து ரேபீஸுடைய சிம்டமானுட்டு சொல்லுவார். அதை வச்சுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். பப்பீஸு நார்மலாக
ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ப்ராடக்ட் ஏதாவது இருந்தால் அதை கடித்து பார்க்கணும், என்ன இருக்குதுன்றத ஆராய்ச்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போது வீட்டில் வந்து நம்ம சிக்கன்லாம் சாப்பிட்றோம், மீட்டெல்லாம் சாப்பிட்றோம்னாக்கா அந்த போனெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டு விட்டுருவோம். இவன் டே ஃபுல்லாக நம்ம இந்த வாசனையை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருப்பான். இவனுக்கு கொடுத்ததை சாப்பிட்டதை மறந்துடுவான். இது என்ன, அது வாடை வந்துகிட்டே இருக்குது என்னன்ட்டு போய் பார்க்கறதுக்கு போவான். டஸ்ட்பினில் போன்ஸ் இருக்கும், ப்ரிஃபரபிளி லாங் போன்ஸ் ஆஃப் த சிக்கன் இருக்கும். இவங்க யாருன்னா வந்துட போகிறாங்க, நாங்கள் இந்த டஸ்ட்பினை வந்து சர்ச் பண்ணுறது பார்த்துட்டாச்சுன்னா அவங்க நம்மளை வந்து பிடிச்சி எதனா பண்ண போகிறாங்கன்னு பயத்தில் கடன்னு வந்து அதை கல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கவுட் பண்ணுற நேரத்தில் கிராஸாகவும் மாட்டிக்கும், ஒவ்வொரு நேரத்தில் லென்த் வைஸலி போயிட்டு தொட்டையில் மாட்டிக்கும். அப்பவும் அதே மாதிரி இந்த கிரண்டிங் சுச்சுவேஷன் வரும், வாயில் எச்சில் ஊற்றிட்டே இருக்கும், ப்ரொஃப்யூஸாக இருக்கும். அந்த பெயினை வந்து லேசாக அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. பார்க்குற டாக்டர் என்ன பண்ணுவார், வாயை திறந்து பார்த்துட்டு போன் இருந்தாச்சுனாக்கா அந்த ஃபார்சப்ஸ் போட்டு எடுத்துடுவார். அது இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தாச்சுனாக்கா என்ன வேறு அதர் ப்ராப்ளம்ஸ் எதனா இருக்கான்னுட்டு சஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இது பண்ணுவாங்க. நம்ம நேராக எடுத்து போய்ட்டு எக்ஸ்ரே எடுக்கணும் அது மாதிரிலாம் பண்ணணுன்றது தேவை அநேகமாக இருக்காது. நாய்களுக்கு இப்போ அசிடிட்டி பிரச்சனை அதிகமாக இருக்கே, அதற்கான அறிகுறிகள் என்ன டாக்டர்? நார்மலாக பப்பீஸ் வந்து வாமிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹஸ்கி காஃப் மாதிரி வரும், அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்தாச்சுனாக்கா அசிடிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆசிடை வெளியில் எக்ஸ்பெல் பண்ணியாச்சுன்னா அவனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த நேரத்தில் தான் போயிட்டு இந்த புல், இந்த வைக்கோல், துணி, டஸ்ட்டு எதுனா சாப்பிட்டுட்டு ஒரு ரிஃப்ளெக்ஸாக ஒரு சென்சேஷனை உண்டாக்கிடுவாங்க. அது வாமிட்டிங் வந்துடுவாங்க. வாமிட்டிங் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் தெரியும். நார்மலாக இந்த காஃபை வந்து லங்ஸில் இருந்து வர்றது கிடையாது. இட் இஸ் நாட் ஆஃப் பல்மனரி ஆரிஜின், இட் இஸ் ஃப்ரம் அ கேஸ்ட்ரிக் ஆரிஜின். வயிற்றில் இருக்க ஆசிடை வெளியில் வர்றதுக்காக உண்டாக்குறது. இந்த காஃபு வேறு, மற்ற காஃபு கெனல் காஃபு வேறு மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறது பெட்டர். கெனல் காஃபு வந்து மோஸ்ட்லி பாக்டீரியல் ஆரிஜினாக இருக்கும். இந்த காஃபு வந்து ஆசிட் வயிற்றில் உள்ளதுனால இந்த காஃபு வரும். அந்த நேரத்தில் வந்து ஆன்டாசிட் எதுனா கொடுக்கலாம், வலி குறைக்கிறதுக்கும் அந்த காஃபு குறைக்கிறதுக்கும் கொடுக்கலாம், இல்லைனாக்கா இன்ஜெக்ஷனும் போட்டுடலாம். இப்போது வெயில் காலத்தில் பொதுவாக பார்த்தோன்னா ஹீட் ஸ்ட்ரோக் இல்லைனா ஹீட் எக்ஸாஷன் பிரச்சனைகள் வருது. அப்போது இந்த மாதிரியான ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன் போது நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல செய்ய வேண்டிய அவசர உதவி, முதலுதவி என்ன? சம்மரில் டாய் பிரீட்ஸையும் ஹெவி பிரீட்ஸு, லார்ஜர் பிரீட்ஸையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து மெயின்டைன் பண்ண வேண்டி வரும். ஏர்லி மார்னிங் இல்லைன்னா ஸ்லைட்லி ஆஃப்டர் த சன்ரைஸ் அவங்கள மார்னிங் வாக் எடுத்துகிட்டு போகிறது நல்லாயிருக்கும். இட்ஸ் அட்வைசபிள். சன்னு வந்து இப்போ பிரைட்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சன்ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஹியூமன் பீயிங்க்கு என்ன மாதிரி வருமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு வரும். இவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ சன்லைட்டில் அந்த அளவுக்கு பாடியினுடைய கம்ப்ளீட் மெட்டபாலிசம் மாறிடும். அவங்க வாயில் ப்ரொஃப்யூஸாக நுர தள்ள ஆரம்பிச்சிடுவாங்க, மயக்கம் போட்டு கீழே கூட விழுந்துடும். இமீடியட்டாக அது தலையில் ஐஸ் வாட்டரோ சில் வாட்டரோ ஊற்றி பாடியிலையும் கொஞ்சம் கூல் பண்ணி, அப்டமனும் கொஞ்சம் கூல் பண்ணி, முடிஞ்சால் ஒரு டாக்டர்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஐவி ஃப்ளூயிடை ஏற்றி ஆச்சுனாக்கா அந்த குட்டியை சேவ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேயே
குட்டி வந்து நம்ம கையை விட்டு போயிடும். வீட்டில் நம்ம எப்போவுமே வந்து ஐஸ் வாட்டர், கொஞ்சம் ஐஸ் கட்டிங்க இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சுருக்கிறது பெட்டர். இந்த சன்லைட்டில் எதனா இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்தாச்சுன்னா தலையில் தண்ணி ஐஸ் வாட்டர் ஊற்றணும். ஐஸ் க்யூப்ஸை வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டுட்டு தலையில் வைக்கணும், ப்ளஸ் அப்டமனில் வைக்கணும். அவங்களுடைய ரெஸ்பிரேஷன் கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும். முடிஞ்சால் டாக்டர்களை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு தேவை இருந்தாக்கா அவங்க டிப்ஸ் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நன்றி டாக்டர். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இப்போது டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸை தெரியாமல் சாப்பிட்றாங்க. இப்போ சாக்லேட், உலர்ந்த திராட்சை இதெல்லாம் அவங்களுக்கு நல்லது இல்லை. சில மருந்துகள் தப்பித்தோறி யாரானா வச்சுருந்தாங்க, தெரியாமல் வாயில் போட்டுக்கிட்டாலும் சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒன்று நக்கினாலுமே சிலது வந்து உடனடியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரியாக அவங்க ஏதாவது சாப்பிடும் பொழுது பெட் பேரண்ட்ஸ் ஆனால் நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன? பெட் ஓனர்ஸுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த சாக்லேட் கொடுக்குறாங்க பாருங்கள் குழந்தைங்களுக்கு, வெளியில் போயிட்டு வந்தால் கொடுக்கறது, கெஸ்ட்டு வந்தால் கொடுக்கறது, இது மாதிரி பெட்டுக்கும் கொடுக்கணுன்ற லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கல்ச்சர் மாறிட்டு வருது. சாக்லேட் வந்து இஸ் அ பாய்சன். குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அது இப்போ தீமையை உண்டாக்குதுன்றது வந்து எனக்கு தெரியல. ஆனால் அதுவும் அந்த அளவுக்கு பாடிக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் இல்லைன்றது மாத்திரம் நான் வந்து நிச்சயமாக சொல்லுவேன். சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸுக்குள்ளே கூட அனிமல் வந்து செத்து போகுது. ஏன்னாக்கா ஹார்ட் கம்ப்ளீட்டாக டாக்கிகார்டியாவில் போட்டுட்டு கடைசியாக வந்து பிராடிகார்டியா வந்து அனிமல் வில் லூஸ் த ஹார்ட் பீட். சாக்லேட் கொடுக்கறது தயவு செஞ்சு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். யார் கொடுத்தாலும் சரி, குழந்தைக்கு சாப்பிட்டா கூட சரி, அவங்க இதை எதிரில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. எல்லோரும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். பாடியில் வைட்டமின்ஸு, மினரல்ஸு, நியூட்ரிஷன் இது ஏதாவது குறைவாக இருந்தாச்சுன்னா பைக்கான்ட்டு எதையாவது சாப்பிடணும். எதையாவது சாப்பிட்டு என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அதை செட் பண்ணணுன்றது நேச்சர்னுடைய டிவைஸு. இவங்க இந்த குப்பை தொட்டி போயிட்டு தேடுறது, டஸ்ட்பின் இப்போ வீட்டில் இருக்கிற சமயக்கட்டில் இருக்கிற பெண்ணை பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அவங்களுக்கு எந்த ஃபாரின் பாடி உள்ளே போனாலும் சரி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடனே நம்ம எக்ஸ்ரே எடுக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. சிம்டம்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு டாக்டர் கையில் உங்கள் கம்ப்ளைண்ட்டை சொன்னீங்கன்னா he will guide you properly. ஓகே, அடுத்ததாக கேட்க விரும்புகிறது வந்து விபத்துகள். இப்போ விபத்துகள் பார்த்தீங்கன்னா வீட்லேயுமே எங்கேருந்தாவது குதிக்கிறாங்க, எல்லாம் இடிச்சிக்கிறாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாய் வளர்க்குற வீட்டில் ஒருவேளை நாய்கள் சண்டை போட்டுக்கிச்சு, ஒருத்தர் கடிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரியான நேரத்தில், அப்புறம் தெருவில் வந்து யாருன்னா நாய் மேலே வண்டி மோதிட்டாலோ அந்த மாதிரியான நேரத்தில் செய்யக்கூடிய முதலுதவி என்ன? ஆக்சிடெண்ட் வெளியில் போகிறப்போ வண்டி ஏற்றிடுறது, அனிமல் வந்து காரில் எதுனா அடிபடுறது, இவங்க வந்து கிராஸ் பண்ணுற நேரத்தில் பைக்கில் எங்கன்னா அடிபட்டுட்டு எந்த இடம் வந்து பாதிக்குதோ அந்த இடத்த தகுந்த மாதிரி ப்ளீடிங்கை நம்ம கவனிக்கணும். ஸ்பைனல் கார்டெல்லாம் உடஞ்சாச்சுனாக்கா வந்து காப்பாற்றுறதுக்கு வேறு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். காலில் ஃப்ராக்சரு இல்லைனாக்கா வந்து செஸ்ட்டில் ஏதாவது டேமேஜ் எதனா வந்துட்டு ப்ளீடிங் வந்துச்சுனாக்கா ப்ளீடிங் முதல்ல நல்ல சுத்தமான தண்ணியில் போட்டு கழுவிட்டு முடிஞ்சால் ஒரு 1 or 2 drops சலைன் மட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா உப்பு போட்டாவது அந்த தண்ணியை நல்லா கழுவிட்டு சுத்தமாக துடைச்சிடணும். கடிப்பட்ட இடத்துக்கு மேலே அந்த வெயின் எந்த மாதிரி ஃப்ளோ இருக்கோ, மனுஷங்களுக்கு எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு கட்டு போட்டிங்கன்னாக்கா
இது ப்ளீடிங்கை குறைக்கலாம். அதே மாதிரி ஆன்டீரியர் போர்ஷன் ஆஃப் த பாடி, போஸ்டீரியர் போர்ஷன் ஆஃப் த பாடின்றது நம்ம கவனிச்சுக்கணும். அந்த அடிப்பட்ட இடத்த கொஞ்சம் உயரமாக தூக்கி பிடிச்சாச்சுனாக்கா ப்ளீடிங் வந்து குறையும். அதை நம்ம கொஞ்சம் மனுஷங்களுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறது உபயோகம். வீட்டில் நடக்கிற விபத்துகளில் முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, சங்கிலி, மெட்டல் சங்கிலி போட்டுட்டு கட்டுறதுனால பப்பிக்கு குட்டிக்கு நிறைய டேமேஜ் வரும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே கட்டுற மாதிரி இருந்தால் கூட சரி, கொஞ்சம் லீஷ் போட்டு கட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்கும். ஒன்றே ஒன்று, லீஷ் கட்டுற நேரத்தில் லீஷை கட்டி தொட்டுடுவான். அது வந்து அவருக்கு குறைச்ச ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு கடிச்சு தூக்கி போட்டுருவான். அதனால் லீஷை கட்டுறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக அது என்ன கதியாகுதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது, சங்கிலி கட்டியாச்சுனாக்கா ஸ்ட்ராங்குலேஷன் வரும். சங்கிலியை கழுத்தை சுற்றிக்கும். இல்லைனாக்கா வந்து ஜன்னலில் வந்து கட்டிட்டு அந்த சங்கிலி போட்டு கொடுத்தாங்கன்னு வைங்க, நெக்கு வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. சங்கிலி வந்து டைரெக்டாக வந்து கழுத்தில் போடக்கூடாது. காலர் போட்டு காலரில் போடுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நானே பார்த்த வந்து ஆக்சிடெண்ட் எப்படின்னா, படி பக்கத்தில் கட்டுவாங்க, பால்கனி பக்கத்தில் கட்டுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், படி மேலே ஏறுவான், அங்கேருந்து கீழே குதிப்பான். 2 தரம் 3 தரம் 2 தரம் 3 தரம் குடிக்கிறப்ப என்ன ஆகுதுனாக்கா, சங்கிலியினுடைய லென்த்து குறைக்கணும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனாக்கா, அவன் குதிக்கிறது ஹேங்கிங் ஸ்டேஜுக்கு போயிடும். நிறைய குட்டிங்க அந்த மாதிரி ஹேங் ஆகி செத்துருக்கு. அது மாதிரி பண்ணவே கூடாது. அதே மாதிரி பால்கனிலையும் கட்டி விட்டிங்கன்னாக்கா பால்கனியிலிருந்து குதிக்கிறதுக்கு பார்ப்பான். அப்படியே அதே மாதிரி ஹேங்கிங் சிச்சுவேஷன் வரும். ரொம்ப பரிதாபமான டெத்தாக இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து வழி பண்ணி கொடுக்காதீங்க. இன்னொரு நியூ பெட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, அது வந்து மேல் ஃபீமேல் இருந்தாச்சுனாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஈஸியாக இருக்கும். 2 மேலுன்னுட்டு ஒரு நிலைமை வந்தாச்சுன்னா இதில் யார் ஹீரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். டாமினேஷன் வந்து காட்டுறதுக்கு பார்ப்பாங்க. அதனால இது வந்து சட்டை நிறைய வரும். அதை நீங்கள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பார்வோ டிஸ்டம்பர் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா டாக்டர்? என்னுடைய அட்வைஸ் எப்படின்னா, 1.5 months பப்பிக்கு பார்வோ டிஸ்டம்பர் அப்படின்ட்டு 7 டிசீஸஸுக்கு வேக்சின் இருக்குது. அந்த வேக்சின் வந்து 45 days போட்டுடணும். ஒரு 15 days கழிச்சுட்டு அதுக்கு பூஸ்டர் போட்டுடணும். இது ரெண்டுமே வந்து வைரஸ்னால் வர்ற டிசீஸஸ். ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. பாக்டீரியல் டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும். வைரல் டிசீஸஸுக்கு நமக்கு தெரிஞ்சது ஒன்று, வேக்சின் தான் போட்டாகணும். இந்த 45 days இந்த வேக்சின் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்வோன்னுட்டு ரத்த வாந்தி, ரத்த பேதி அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்துட்டு குட்டியை சாகடிச்சிடும். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 20 to 30% தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். இல்லைனாக்கா வந்து ரத்தமாக போய் ரத்தமாக வாந்தி எடுத்துட்டு இந்த பப்பி வில் டை மிசரபிளி. ஒவ்வொரு நேரத்தில் அது படுற அவஸ்தையை நம்மளால் பார்க்கவே முடியாது. அதுக்கு நம்ம வேக்சின் கரெக்டாக 45 days போட்டுட்டு ஒரு 15 days கழித்து பூஸ்டரும் போட்டுடணும். ஆனுவல் பூஸ்டரும் ரெகுலராக கொடுத்துடணும். அதே மாதிரி அடுத்த டிசீஸு டிஸ்டெம்பர்.
டெம்பர் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். அதுவும் வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்ணுறதுனால. பிரெயின் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் அனிமல் will lose the balance of behavior. ஃபுட் ஹேபிட்ஸு மாறிடும், சரியாக சாப்பிடாது, லேசாக ஃபிட்ஸ் வரும், 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை வரும். அப்படியே இருந்து டெய்லி வர ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டேஜ்னாக்கா ஒரு நாளைக்கு 3 or 4 அட்டாக்ஸ் வரும். அப்படியே இருந்து 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 இதே ஃபிட்ஸ்லேயே அனிமல் பரிதாபமாக நம்ம கையை விட்டு போயிடும். அதனால் பார்வோட் டிஸ்டர்பர் வேக்சின் தவறாமல் 45 டேஸில் கொடுத்துட்டு பூஸ்டரும் கொடுத்து ஆனுவல் பூஸ்டரும் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்ன்னு நம்ம மனசில் வச்சுக்கணும். பாட்டி ட்ரைனிங் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் மெச்சூரான டாக்ஸு பப்பீஸை எப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு சிக்னல் கொடுக்கும், யூரின் வந்துருக்கு, நான் போகணும், சவுண்டு கொடுப்பான், இல்லைனாக்கா தரையை லேசாக மூந்து பார்ப்பான். அந்த மாதிரி நேரத்தில் அதை நம்ம புரிஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு யூரின் போகிறதுக்கோ மோஷன் போகிறதுக்கோ நம்ம ஒரு வழி பண்ணணும். கார்டன்லேயோ இல்லை ரோடு ஓரத்துலேயோ பண்ணணும். பால்கனி பக்கத்தில் அந்த மாதிரி இடங்களில் டாய்லெட்டில் இதெல்லாம் கூட ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு டாக் என்ன பண்ணோம், யூரின் வந்தாச்சுனாக்கா நேராக அவங்களே வந்து டாய்லெட்டில் இந்த ஸ்மெல்லுக்காக போயிடுவாங்க. போய் முடிச்சுட்டு அங்கேயே நிற்பாங்க. நம்ம கால் கழுவுறத அவன் பார்த்துருப்பான். அதனால் எனக்கும் கால் கழுவி விட்டாதான் உள்ளுக்குள்ளே வருவான், இல்லைன்னா அங்கேயே நிற்பான். இந்த மாதிரி கேசஸ் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது ரோட்டில் நம்ம யூரின் போகிறப்போ வந்து அந்த மரம் பக்கத்தில் போல்ஸு பக்கத்தில் ஏன்னா வந்து ஒரு அவனுக்கு வந்து யூரின் அடிக்கிறதுக்கு வசதியான ஒரு இடமா நம்ம அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நிறுத்தணும். அடுத்தது என்னென்னா, மற்ற டாக்ஸ் வந்து யூரின் போயிருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த ஸ்மெல் வரும். அதே மாதிரி ஆனல் கிளாண்ட் ஸ்மெல்லையும் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனல் கிளாண்ட் ஸ்மெல்லு வந்தாச்சுனாக்கா அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல டாக் போயிருக்கான், நாம் போயிட்டு யூரின் போகிறது கரெக்டாக இருக்கணுன்ட்டு அந்த இடத்துல யூரின் போவாங்க, மோஷன் போவாங்க. இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது பெட்டர். வீட்டில் 2 தரம் 3 தரம் போனோம்னாக்கா போகிற நேரத்தில் அவனை சொல்லி திருத்தணுமே தவிர, போய் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அங்கே யூரின் போயிருக்கான்னு நினச்சிட்டு அவனை திட்டுனீங்கன்னாலும் அவனை கட்டிச்சாலும் நான் பேசாமல் தானே இருக்கேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, என்னையே இவங்க வந்து திட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அந்த தப்பு பண்ணுற நேரத்தில் நீங்கள் பார்த்து அவனை கண்டிச்சிங்கன்னா தான் இந்த தப்பு பண்ணக்கூடாது அவனுக்கு புரியும். அதை முடிச்சுட்டு வந்தாச்சுன்னா அந்த இன்சிடெண்ட்டை கம்ப்ளீட்டாக மறந்துடுவான். இதை நாம் புரிஞ்சுக்கணும். செடி விஷயத்தில் எங்களுக்கு ஒரு அவசர சூழல் ஏற்பட்டது. அதாவது பார்த்தோன்னா, ஒரு போன வருஷம் ஒரு நல்ல வெயில் நாளில் இரவு நேரம் தான், இத்தனைக்கும் ஒரு 9 மணி வாக்கில் நடைப்பயிற்சி கூப்பிட்டு போயிருந்தேன் அவளை. நடைப்பயிற்சி போயிட்டு வரும்பொழுது பார்த்தோன்னா ஓரளவுக்கு என்னை வேகமாக இழுத்துட்டு வந்தாள். அதாவது பொதுவாக அப்படி செய்ய மாட்டான். அன்றைக்கி வேகமாக வந்தவ வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பொதுவாக கால் வந்து கழுவி விட்டுருவேன் 4 காலையும். அன்றைக்கி செஞ்சுட்டு கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாலில் உட்காந்துட்டேன். இவன் நேராக வந்து படுக்கையோட கதவு கிட்ட போய் நின்றான். அதாவது கதவு மூடி வச்சிருந்தது, உள்ளே ஏசி போட்டிருந்தோம். இவன் பொதுவாக அதை செய்ய மாட்டான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துருப்பான். நான் வந்து சமையலறையில் ஏதாவது கடைசி நிமிஷம் வேலை இருக்குன்னா முடிச்சுட்டு வர வரைக்குமே அவங்க தான் இருப்பான். அப்புறமா நான் கடைசியாக கதவை பூட்டும் போது தான் அவளும் எழுந்து கூட நிற்பா கதவு கிட்ட. அப்புறம் பூட்டிட்ட உடனே 2 பேருமா சேர்ந்து தான் உள்ளே போவோம் படுக்கை அறைக்கு. என் பின்னாடி தான் வருவா. ஆனால் அன்னைக்கு என்ன செஞ்சான்னா, எனக்கு முன்னாடியே போய் அங்கே நின்றுக்கிட்டா. நான் என்ன இன்னைக்கு திடீர்னு பண்ணுறா அப்படின்ட்டு அப்போ யோசிக்கல. எனக்கும் கொஞ்சம் அன்னைக்கு அலுப்பாக இருந்ததுனால பேசாமல் உட்காந்துட்டு இருடி ஒரு 5 நிமிஷம்னு. அவள் என்ன பண்ணா, சரின்ட்டு நேரம் என்னுடைய கணவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் என்னமோ சொல்கிற மாதிரி, அவர் முத்தம் கொடுக்குற மாதிரி அவர்கிட்ட போய் ஒரு காலை தொட்டு திரும்பி கொண்டு போய் படுக்கைக்கிட்ட நின்றா.
அவரும் இருடா அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாரு. ஏதோ செய்தி பார்த்துருந்தோம் முக்கியமாக. அப்போது என்ன பண்ணா வரலன்னு உடனே போய் தன்னோட கட்டில் உட்காந்துட்டான். அது உட்காந்தது ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக இருந்தது எனக்கு. ஏன் குழந்தை இப்படி பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு நான் சரி உள்ளே தானே போனோம் வா அப்படின்னு நான் எழுந்துக்கிறேன். பார்த்தா வாயிலேருந்து அப்படியே நுர வருது. அப்போ தான் டக்குன்னு ஏதோ அவளுக்கு முடியாமல் தான் கேட்டிருக்கான்னு புரிஞ்சு ரொம்பவே பதறி போயிட்டோம். உடனே விலங்கு நல மருத்துவரை தொடர்பு கொண்டு கேட்ட உடனே அவர் 2-3 கேள்விகள் கேட்டார். பாத்ரூம் கதவை திறந்து குழாய் கடையில் நேராக நிற்க வைங்க, நான் லைனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு போய் முதல்ல நிற்க வச்சிட்டோம். நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில கூப்பிட்டு வந்தோடனே நல்லா தொடச்சிலாம் விட சொல்லி அவளுக்கு ஒத்தடம் வைக்க சொன்னார். அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொன்னார். இது ஹீட் ஸ்ட்ரோக் ஆகாத வரைக்கும் ஹீட் ஸ்ட்ரோக்காக இல்லாத வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுங்கிறத பற்றியும் இந்த பிரச்சனைகளை பற்றியும் ஒரு விரிவாக பேசினார். டாக்டர் பக்தா அவர் தான் எங்கள் விலங்கு நல மருத்துவர். எந்த ஒரு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் ஃபோனில் தொடர்பு கொண்டோன்னா உடனடியாக பதில் சொல்ல தயாராக இருப்பார். உடனடியாக உதவியும் செய்வார். அவசரமாக சிகிச்சைக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் கிளினிக்குன்னாலும் கிளினிக் கதவு திறந்தே இருக்கும். நம்ம எந்நேரமாக இருந்தாலும் கண்டிப்பாக போகலாம், இந்த சிகிச்சை பெற்றுக்கலாம். ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளோட ரொம்ப ஒரு தேர்ந்த முறையில் சிகிச்சை தருவார். அன்றைக்கி எங்கள் பெட்டை காப்பாற்றினது டாக்டர் பக்தா. இந்த காணொளி மூலமாக அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். டாக்டர் பக்தா அவர்களின் பேட்டி தொடர்கிறது. விரைவில் அடுத்த காணொளியை வெளியிடுகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் செய்து ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.